ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட 4th பார்ட் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஹீரோயினை ஒரு குளிக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்போது ஹீரோயின் கிட்டேயும் இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணு, நம்ம சீக்கிரமாக ஒரு மலைப்பகுதிக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் தான் அந்த 1000s of Savareen எடுத்து கொடுக்கணுமே, அதனால் யோசிச்சுக்கிட்டே இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் இங்கே எனக்கு வேலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அக்காவுக்கு இன்னும் குழந்தை பிறக்கல, குழந்தை பிறந்து எப்படி இருந்தாலும் 4-5 வருஷம் கழிச்சு தானே நம்மளால் இங்கேருந்து போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ அப்படியெல்லாம் கிடையாது, அவளுக்கு குழந்தை பிறந்த உடனே பார்த்துட்டு நம்ம இங்கேருந்து கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒரு மாதிரி தாங்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோவும், என்ன நீ என்கிட்ட ஏதாவது விஷயத்த மறைக்கிறியா? சப்போஸ் உனக்கு ஏதாச்சும் வேலை இருக்குன்னா அது என்ன ஏதுன்னு என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோயின் இல்லை, அதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோக்கு செம கடுப்பாக இருக்குது. ஏன்னா ஹீரோயின் இன்னுமே பிரின்ஸ் கூட காண்டாக்டில் இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. இப்போது ஹீரோயினும் ஹீரோவும் லவ்வும் பண்ணுறாங்க. ஆனாலும் அவள் எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேங்கிறா. அப்படிங்கும் போது ஹீரோக்கு செம கோவம் வருது. ஹீரோவும் எவ்வளவோ பொறுமையாக ஹீரோயின் கிட்ட பேசி பார்க்குறாங்க. உனக்கு எந்த பிரச்சனைனாலும் நீ என்கிட்ட சொல்லு, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் உன்னை பாதுகாப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு நீ என் கூட வந்துரு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ கரெக்டாக அவங்க தங்கியிருக்கிற இடத்துலையும் ஒருத்தன் வந்து, நாங்கள் இந்த இடத்த க்ளோஸ் பண்ண போகிறோம், உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வேறு ஏதாச்சும் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோவும் அந்த ஆள் வந்ததுனால ஒன்றும் பேச முடியாமல் அவரும் அமைதியாயிடுறாரு, ஹீரோயினும் அமைதியாயிடுறாங்க. அங்கிருந்து வெளில கிளம்பும் போது ஹீரோவும் சாப்பிட்றதுக்கு சில பண்ணெல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோயின் அமைதியாக நின்று ஹீரோவையே தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் தான் ஹீரோயின் மேலே ரொம்பவுமே அக்கறையாக இருந்திருப்பாங்க. ஸோ நமக்கானவே பிரின்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சுருந்துருப்பாங்க. ஏன்னா அவனுமே அதுக்கு தகுந்த மாதிரி நீ தான் என்னோட ஃபேமிலி அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் அவன் ஏகப்பட்ட கண்டிஷன்ஸாக வச்சுக்கிட்டே இருந்திருப்பான். அவன் சொல்கிற வேலையெல்லாம் ஹீரோயின் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். கடைசியில் பார்த்தா அவனே ஹீரோயினை கொல்றதுக்கும் ட்ரை பண்ணியிருப்பான். இப்போ அவன் கண்டிப்பாக நம்மளுக்கானவன் இல்லை அப்படிங்கிற விஷயத்தில் வந்துட்டாங்க. ஆனால் இப்போ ஹீரோ திரும்ப ஹீரோயினுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோ கிட்ட எந்த ஒரு ரெக்வயர்மெண்ட்டும் கிடையாது. ஹீரோயின் எப்படி இருக்காங்களோ அப்படியே இருக்கலாம். ஆனால் அவர் லவ்வை கொடுக்கறதுக்கு தாராளமாக இருக்காரு. இந்த விஷயத்தை பற்றி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோவும் அந்த பண்ணை வாங்கிட்டு திரும்பி பார்க்கும்போது பார்த்தா ஹீரோயினை காணோம். இவ எங்கே போனா அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோவும் பார்த்துட்டு இருக்காரு. நைட் நேரம் ஹீரோயின் யாருக்குமே தெரியாமல் அந்த 1000s of Savareen எப்படியாவது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால அது எடுக்க வந்து கரெக்டாக எடுத்துடுறாங்க. ஆனால் ஹீரோவும் கரெக்டாக வந்துடுறாரு. ஆனால் அது ஹீரோயின் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோ அப்படியே கமெண்ட் இருந்துடுறாரு. ஹீரோயினும் அதை எடுத்துட்டு அவசர அவசரமாக அங்கிருந்து அதை கொண்டு போய் நேராக பிரின்ஸ் கிட்ட தான் கொடுக்குறாங்க. பிரின்ஸுக்கு அதை பார்த்தோன்னா செம சந்தோஷமாயிடுது. பரவாயில்ல, நான் சொன்ன வேலையை நீ கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் அந்த 1000s of Savareen பிரின்ஸ் கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு 2 விஷயம் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, பிரின்ஸுமே என்ன எங்கிட்டயே நீ ஆர்டர் போடுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் டக்குன்னு நீல் டவுன் பண்ணி, இந்த 1000s of Savareen உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இதோட எல்லா விஷயமும் முடிஞ்சு, இதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு எந்த ஆர்டரும் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பிரின்ஸ், உனக்கு தேவையான மருந்து என்கிட்ட தான் இருக்குதுங்கிற விஷயத்த மறந்துட்டியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுற மாதிரி தெரியல. நான் செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. பிரின்ஸுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, செம கோவம் ஆகுறாரு. அவரும் நேராக ஹீரோயினை கழுத்து நெரிக்கவே ஆரம்பிச்சிடுறாரு. ஆனால் ஹீரோயின், சப்போஸ் இப்போ எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த பழி உங்களை எப்படி வரும்னு உங்களுக்கே தெரியும், அதனால தேவையில்லாமல் என்கிட்ட விளையாடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2வது விஷயம் என்னன்னா, இனிமேல் நீங்கள் ஹீரோ பக்கம் தலை வச்சு கூட படுக்கக்கூடாது, அவரை எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பிரின்ஸும் நீ எப்படி இவ்வளோ மாறின, அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன பண்ணா, நீ எதனால சேஞ்ச் ஆன அப்படின்னு சொல்லியெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் அதெல்லாம் உங்களுக்கு புரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பிரின்ஸ் அப்படியே ஓவர் எமோஷனல் ஆகி, நம்ம 2 பேரும் ஒரே மாதிரின்னு நினச்சேன், நம்ம ஃபேமிலின்னு நினச்சேன், ஆனால் இப்போ நீ என்னை விட்டு போகிறேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் உண்மையாக ஃபீல் பண்ணுறானா நடிக்கிறானே தெரில. ஹீரோயினா ஸ்டார்டிங்கில் கூட்டிகிட்டு வந்தப்போ பிரின்ஸ் தான் தலையெல்லாம் சீவி விட்டுருப்பாரு போல். இதனால் நான் திரும்ப உனக்காக ஒரு டைம் அதை பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தலையெல்லாம் சீவி விட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோவும் இந்த 1000s of Savareen தான் தொலைஞ்சு போச்சல்ல, இதை போய் ராஜா கிட்ட சொல்லி ஃபர்ஸ்ட் அதுக்கான பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போ கரெக்டாக நீங்கள் வந்து அந்த 1000s of Savareen எங்கேயும் தொலையல, இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே யாரோ வந்த மாதிரி இருந்துச்சு, கடைசியில் என்னடான்னு பார்த்தா அந்த 1000s of Savareen அங்கே தான் கலந்துச்சு அப்படின்னு சொல்லி எட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னா ஹீரோக்கு, இதை ஹீரோயின் தானே நைட்டு திட்டிட்டு போனா, ஒருவேளை அவள் திரும்ப வந்துட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்த்தா ஹீரோயின் எப்பவும் போல தான் ஹீரோ கிட்ட வந்திருக்காங்க. ஒன்றும் இல்லை, மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொன்னாங்க, அதனால தான் வாங்க போயிருந்தேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே ஓடி வந்து ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயினும் ஒன்றுமே நடக்காத மாதிரி, என்னாச்சு நீங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் நீ எங்கே
எங்கே வேணா போ, ஆனால் என்கிட்ட வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு செமையாக ஃபீல் பண்ணுறாரு. ஹீரோயினும் ஹீரோக்கு தட்டி கொடுத்துட்ருக்காங்க. அன்றைக்கி நைட்டு 2 பேரும் ஒன்றா தான் தூங்குறாங்க. ஆனால் 2 பேரும் மூஞ்ச பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க கொஞ்சம் ரொமான்டிக்காக நடந்துக்கிற விஷயத்த நீங்களுமே பார்க்குறா. அவளுக்கு ஆல்ரெடி ஹீரோவோட அசிஸ்டன்ட் மேலே லவ் வந்துருச்சு. நம்ம எவ்வளோ நாள் தான் பையன் மாதிரியே வேஷம் போட்டுட்ருக்கிறது, இந்த விஷயத்த ஃபஸ்ட்டு ஹீரோவோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் ஹீரோவோட அசிஸ்டண்ட்டுக்கு ஹீரோ ஏதோ பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாரு போல, அதனால அவன் பனிஷ்மெண்ட்டில் இருக்கான். ஆனால் கரெக்டாக நீங்களும் பொண்ணு மாதிரி ரெடியாகி கிளம்புறா. ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பான் போல பொண்ணு வேஷத்தில். ஆனால் அது நீங்களோட தங்கச்சின்னு நினச்சிருப்பான். ஸோ அவளை பார்த்தோன்னா அந்த தண்ணியெல்லாம் கீழே போட்டுட்டு நான் உன்ன ஆல்ரெடி பார்த்தேன், ஆனால் அவங்ககிட்ட பேசுகிற சுச்சுவேஷன் அமையல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க இவளுக்கு செம கடுப்பாகுது. ஏன்டா நான் பொண்ணுன்னு கூட விட உனக்கு தெரில அப்படிங்கிற மாதிரி தான் அவள் பார்க்குறா. என் பேர் பயோனிங் அப்படின்னு சொல்ல அது உங்கள் அண்ணன் பேர் தானே, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க லூசு பயலே நான் தான் நீங்கள், உனக்கு அது கூடவா தெரில, இனிமேல் நீ வேறு ஏதாச்சும் பொண்ணை பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே ஹீரோவோட அசிஸ்டண்ட்டுக்கும் செம்ம சந்தோஷமா இருக்கு. அப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். ராஜாக்கு இப்போ கொஞ்சம் நல்லா உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இருக்கும் போல, இதனால அங்கே இருக்கவங்களும் நீங்கள் சீக்கிரம் மருந்து எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ராஜா இல்லை இது சும்மா குளிர்காத்துனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஹீரோவோட அக்காவுக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஹீரோவோட அக்காவுக்கு இப்போ குழந்தை பிறந்துருச்சு, ஹீரோயின் தான் கையில் வச்சுட்டு இருக்காங்க. குழந்தை ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவோட அக்காவும் படுத்துட்டு இருக்காங்க. அப்போது அவங்க தம்பிக்கிட்டையும் கண்டிப்பாக ஹீரோயின் உன்னை நல்லா பார்த்துப்பா, அதனால நீ எப்பவும் அவ்வளோ விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக ராஜாவும் அங்கே வராரு. எல்லாரும் ராஜாவுக்கு வணக்கம் சொல்லிட்டு வாங்க உங்கள் குழந்தைய பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் காமிச்சா அங்கே பார்த்தா குழந்தையவே காணோம். உடனே ஹீரோவோட அக்காவும் செமையாக பதறி போய் எங்கே குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இப்பதானே குழந்தை பிறந்திருக்கு, அதனால டக்குன்னு தடுமாறி விழுந்துடுறாங்க. திடீர்னு பார்த்தா அங்க செம்மறி ஆடும் வந்துடுது. ஆனால் இந்த ராஜாவுக்கு செம்மறி ஆடுனா ரொம்ப பயம் போல. இப்போதான் இன்னொரு விஷயத்த காமிக்கிறாங்க. என்னன்னா பிரின்சஸ் ஆனுமே இந்த பிரின்ஸோட ஆள் தான் போல. பிரின்ஸ் பார்த்தா அந்த பிரின்சஸ் ஆனுக்குமே தலையை சீவி விட்டுட்டு இருக்கான். அப்பதான் அவன் சொல்றான் என்னோட அப்பா அதாவது ராஜாவுக்கு செம்மறி ஆடுனா பயம், அது ஏன் நான் தான் வேணும்னே அங்கே அமுச்சு விட்டேன், அது எதனாலன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது இவளும் அது ஏதோ இதுக்கு முன்னாடி இருந்த அரசரை குறிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அப்போ தான் இந்த பிரின்ஸும் சொல்கிறான் இதுக்கு முன்னாடி இருந்த அரசரை கொண்டுட்டு தான் எங்கள் அப்பா இந்த ராஜ்யத்தையே பிடிச்சாரு. இதுக்கு முன்னாடி இருந்த அரசரை செம்மறியாடுங்கிற பேர் வச்சு தான் கூப்பிடுவாங்க, அதனால தான் எங்கள் அப்பாவுக்கு செம்மறியாடுனா பயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ அந்த செம்மறியாடு வந்ததுனால ஒரு வேளை ஏதோ தப்பாக நடந்து பழைய ராஜா தான் திரும்ப வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பொருளையே கிளப்பி விடுறாங்க. இதை பார்த்துட்டு அந்த ராஜாவுமே செமையாக பயந்துடுறாரு. ஹீரோவோட அக்கா கிட்டையும் உன்னோட குழந்தை என்னோட நாட்டுக்கு கெடுதலை தான் தரும் போல அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஹீரோவோட அக்காவுமே செம கடுப்பாயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாத்தையுமே ஜெயிலில் பிடிச்சி போடவும் சொல்லிடுறாங்க. இதனால ஹீரோவோட அக்கா அப்புறம் ஹீரோயின் எல்லாருமே சேர்ந்து மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனாலும் ராஜா அமைதியாகிற மாதிரி தெரில. கடைசியில் ஹீரோவை ஃபஸ்ட்டு ஜெயிலில் போடுறதுக்கு வேண்டி பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஆனால் ஹீரோவோட அக்காவை விட்டுடுறாங்க. ஆனால் ஹீரோவோட அக்கானால அமைதியாக இருக்க முடியல. என்னால் என் தம்பி கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு சூசைட் பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு ஹீரோவுமே ஓடி வந்து பார்க்குறாரு. என்ன பண்ணுறதுனே தெரில, அவருக்கு செமையாக உடஞ்சி போகிறாரு. அப்போ தான் ஹீரோயினும் அழுதுகிட்டே வந்து நிற்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் கிட்ட இருந்து தான் ஏதோ ஸ்மெல் வருது. அவரும் என்னடான்னு பார்த்தா ஹீரோயினோட தலையில இருந்து தான் வருது. அது செம்மறி ஆட்டுக்கு பிடிச்ச ஸ்மெல் போல. அந்த ஸ்மெல்லை பார்த்து தான் செம்மறி ஆடு அந்த இடத்துக்கு வந்திருக்குது. ஹீரோவும் என்னது இது உங்ககிட்ட இருந்து தான் இந்த ஸ்மெல் வருது, இது செம்மறி ஆட்டை இழுக்கும்னு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்பதான் ஹீரோயினும் யோசிச்சு பார்க்குறாங்க. ஏன்னா முந்தின நாள் நைட்டு பிரின்ஸ் தானே ஹீரோயினுக்கு தலை சீவி விட்டுருப்பான். ஸோ அவன் தான் ஏதோ மருந்து கலந்துருக்கான். இந்த விஷயம் ஹீரோயினுக்கு இப்போ தான் புரியுது. நிஜமா நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ செம கடுப்பாயிடுறாரு. ஹீரோயின் கிட்டே எதுவுமே பேசாமல் அவங்க அக்காவை தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோ ரொம்பவுமே இடிஞ்சு போய் தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவங்க அக்காவோட ஆத்மா மாதிரி அவருக்கு எனக்கு தெரியுது, நீ ரொம்பவுமே சந்தோஷமாக வாழணும், இப்படியெல்லாம் இடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில, நான் இந்த நாட்டுக்காக தானே உழைச்சிட்டு இருந்தேன், இப்போ என் லைஃப்பை பற்றி என்னால் யோசிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வராங்க. நீ சாப்பிடவே இல்லைன்னு கேள்விப்பட்ட, இந்தா நீ சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ ஃபர்ஸ்ட் இங்கேருந்து நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரியே தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோயின் என்ன மன்னிச்சிடு, நீ என்ன பண்ண சொன்னாலும் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கெஞ்ச ஹீரோவும் இனிமேல் என் கண்ணு முன்னாடியே வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஆனால் ஹீரோயின் ஹீரோவை விடுற மாதிரி தெரில. ஹீரோயின் பாட்டுக்கு ஹீரோவோட வீட்டு முன்னாடி போய் நீல் டவுன் பண்ணி ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நல்லா மழையும் பெஞ்சிட்டு இருக்குது. அவங்களுக்கு தான் ஆல்ரெடி நோய் வேற இருக்குதே, அதனால அவங்க அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க. ஆனால் கடைசி
கடைசியில் பார்த்தா பிரின்ஸ் தான் வந்து ஹீரோயினையும் காப்பாற்றுறாங்க. பிரின்ஸும் ஹீரோயினை காப்பாற்றி அவனோட இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு மருந்தெல்லாம் கொடுத்துட்ருக்கான். அவங்களும் ஒரு வழியை எந்திரிச்சிடுறாங்க. ஆனால் அவங்க பிரின்ஸை பார்த்தோன்னா செம்மையாக பயந்து போயிடுறாங்க. டக்குன்னு பிரின்ஸை அடிக்கவே போயிடுறாங்க. நீ எதுக்காக என்ன காப்பாற்றின அப்படிங்கிற மாதிரி சொல்லி கோவப்பட்டுட்டு அங்கிருந்து எந்திரிச்சு நடந்து போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தான் இன்னும் அந்த டிசீஸ் க்யூர் ஆகலையில்ல, அதனால கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்த் இல்லாமல் அப்படியே அங்கேயே விழுந்துடுறாங்க. பிரின்ஸும் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, எவ்வளோ நாளா நீ இந்த மருந்தை எடுத்துக்காம இருந்திருக்க, அதனால தான் நீ இவ்வளோ வீக் ஆகிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் அப்போ தான் கவனிக்கிறாங்க, அங்கே ஏகப்பட்ட மருந்து இருக்கு, இந்த மருந்தெல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுன்னு இவன் சொன்னான். ஆனால் இங்கே ஏகப்பட்ட மருந்து இருக்கு. இவன் நினச்சிருந்தா நம்மளை ஈஸியாக க்யூர் பண்ணியிருக்கலாம். ஆனால் நம்மளால இவனுக்கு வேலையாகணும்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு மருந்து கொடுக்காம வச்சிருக்கான் அப்படிங்கிற விஷயம்லாம் ஹீரோயினுக்கு இப்போதான் புரியுது. இவங்கிட்ட நல்ல விதமாக பேசி தான் இந்த மருந்தெல்லாம் வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நல்ல விதமாக நடந்துக்கிட்டா தான் கண்டிப்பாக இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராமல் ஹீரோவையும் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இதனால் பிரின்ஸ் கிட்டேயுமே நான் ஹீரோக்கு வேண்டி எத்தனை விஷயம் பண்ணியிருப்பேன், ஆனால் அவன் என்னையவே தப்பாக நினச்சிட்டான். நான் தான் உங்கள் அக்கா குழந்தைய கடத்தினேன்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்லாமல் நான் தான் அந்த செம்மறி ஆட்டம் அங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு நினைக்கிறான். பட் நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே பிரின்ஸ் கிட்ட செமையாக அழுது புலம்புறாங்க. இதனால பிரின்ஸுமே பரவாயில்ல இவன் நம்ம பக்கம் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவோட அக்காவும் ஹீரோவையும் அரெஸ்ட் பண்ண சொல்லியிருந்ததுனால ஹீரோ கூட இருந்தால் மற்ற அஃபீஷியல்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க போல. ஆனால் அவங்கெல்லாம் இன்னசென்ட் தான். இதனால ஹீரோவும் அவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணுங்க, அது மட்டும் இல்லாமல் எந்த பனிஷ்மெண்ட்னாலும் எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ராஜா கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் பிரின்ஸுமே அங்கே போகிறான். என்ன உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே ஹீரோவை ரொம்பவுமே டீஸ் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த தௌசண்ட்ஸ் ஆஃப் சாவரினை காமிச்சு இங்கே பார்த்தியா ஹீரோயின் தான் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா, ஹீரோயின் எப்படியா இருந்தாலும் நான் என்ன சொல்றேனோ அதை தான் செய்வான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினை இவன் எப்படி ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தான் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் சொல்ல ஹீரோக்கு செம கடுப்பா இருக்கு. அவ இப்போ எனக்கு ஒரு அடிமை மாதிரி தான் வேலை செஞ்சுட்டு இருக்கா, நான் சொல்றதை மட்டும்தான் அவ கேட்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஹீரோ செம கடுப்பாயிடுறாரு. டக்குன்னு பிரின்ஸை கொல்ற மாதிரியே போயிடுறாரு. பிரின்ஸுமே நீ என்னவே கொண்டுலான்னு நினைக்கிறியா, நான் வந்து அடுத்து ராஜாவாக போறவன், அதனால என்கிட்ட பார்த்துருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி செமையாக மாட்டிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ அப்போதான் யோசிக்கிறாரு, ஹீரோயின் கிட்ட இவர் தான் ஒரு விசிலை கொடுத்து நான் கண்டிப்பாக திரும்ப வந்து உன்னை காப்பாற்றுவேன், நான் உன்னை கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. ஆனால் ஹீரோவை தேடி திரும்ப அந்த மரத்துக்கிட்ட வந்து ஹீரோயின் அந்த விசில் ஊதிட்டு இருக்கும் போது தான் கரெக்டாக அதே மரத்துக்கிட்ட பிரின்ஸையும் பார்த்துருப்பாங்க. ஹீரோவும் அந்த மரத்துக்கிட்ட போய் நின்று இந்த விஷயத்தையெல்லாம் யோசிச்சுட்டு நான் மட்டும் சரியான நேரத்தில் போய் ஹீரோயினை பார்த்து காப்பாற்றிருந்தேன்னா கண்டிப்பாக ஹீரோயின் பிரின்ஸை மீட் பண்ணியிருக்கவே மாட்டா, இந்நேரம் அவளுமே சுதந்திரமாக இருந்திருப்பா. இப்போ என்னால் தான் அவன் இந்த பிரின்ஸ் கிட்ட மாட்டிட்டு இருக்கா, எப்படியாச்சும் அவளை நம்ம இவங்கிட்ட இருந்து விடுவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. பிரின்ஸ் கிட்ட இப்ப தௌசண்ட்ஸ் ஆஃப் சாவரின் இருக்கிறதுனால அதை நேரம் அரசர் கிட்ட கொண்டு போய் இங்க பாத்தீங்களா இப்போ எங்கிட்ட தான் தௌசண்ட்ஸ் ஆஃப் சாவரின் இருக்குது, இப்ப நம்ம என்ன வேணா பண்ணலாம், அதனால என்ன நீங்க பிரின்ஸா ஏத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அரசர் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். ஆனா ஆல்ரெடி ஹீரோயின் வந்து எல்லா விஷயத்தையும் அரசர் கிட்ட சொல்லிட்டாங்க போல. இதனால உடனே அரசரும் ஹீரோயினை கூப்பிடுறாங்க. பிரின்ஸுக்கு செம கடுப்பாகுது. ஹீரோயினை பார்த்து நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது அப்பதான் ஹீரோயினும் அரசன் முன்னாடி நீல் டவுன் பண்ணி இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வருஷமா ஹீரோயினா ஒரு ஸ்பை மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தா அந்த விஷயத்தையுமே சொல்றாங்க. பிரின்ஸுக்கு செம கடுப்பாகுது. என்ன எல்லாரும் எனக்கு ஆப்போசிட்டா திரும்பிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செமையா கத்திட்டு இருக்காங்க. ஆனா இப்பதான் அரசர் இன்னொரு விஷயத்த சொல்றாங்க, இந்த தௌசண்ட்ஸ் ஆஃப் சாவரினை எப்படியா இருந்தாலும் பிரின்ஸ் தேடி வருவார், அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி அவன் கெட்டவன் தான், இன்னும் கெட்ட விஷயங்களை தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி இவர் ஆல்ரெடி யோசிச்சிருப்பாரு. அதனால தான் இதை ஹீரோ கிட்டேயும் கொடுத்து வச்சிருப்பாரு. இந்த விஷயம்லாம் பிரின்ஸுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவன் இன்னுமே டென்ஷன் ஆகிறான். நீ என்னோட அப்பா, ஆனால் நீயே எனக்கு ஆப்போசிட்டாக இருந்திருக்க, உன்னால ஏன் என்ன பிரின்ஸாக ஏற்றுக்க முடியல, அட்லீஸ்ட் ஒரு பையனாவாச்சும் உன்னை ஏற்றுக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் செமையாக கத்திட்டு இருக்கான். ஆனால் அரசர் உன்ன மாதிரி ஒருத்தனால கண்டிப்பாக இந்த நாட்டை ஆள முடியாது, அது மட்டும் இல்லாமல் நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டு தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஆட்கள் கிட்ட சொல்லி பிரின்ஸை ஜெயில போடவும் சொல்லிடுறாங்க. அவன் செமையா அழுது புலம்பிட்டு இருக்கான். ஆனாலும் அரசர் எந்த ஒரு கரிசனையும் காட்டுற மாதிரி தெரியல. இப்போ ஹீரோ மேலையும் அவங்க அக்கா மேலையும் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையும் விடுறாங்க. ஹீரோவும் செம ஃபீலிங்ல தான் இருக்காரு. அவருமே நீங்க கிட்ட என்னாச்சு, எப்படி அரசர் திடீர்னு நாங்க நிரபராதின்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்களுமே அது ஹீரோயினாலதான், ஹீரோயின் நடந்த எல்லா விஷயத்தையுமே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோக்குமே இப்பதான் ஹீரோயினை பார்க்கணும் போல இருக்கு. ஹீரோயினும் கரெக்டாக அங்கே வராங்க. ஆனால் அவங்க எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு போகிறக்கு வேண்டிதான் வந்திருக்கிறாங்க. ஆனால் ஹீரோயினை தடுத்து இப்போதான் எல்லா விஷயமும் முடிஞ்சல்ல, நீ இங்கே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் வேண்டாம், ஆல்ரெடி ஏகப்பட்ட விஷயம் நடந்துருச்சு, நிஜமா உன்னால் என்ன மன்னிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துருச்சு, இதுக்கப்புறம் நானும் உன்னை பார்க்காம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அழுதுட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோயினை விடாமல் ஹக் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயினும் சமாதானமாயிடுறாங்க. ஹீரோ
ஹீரோயினும் சரி இனி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த முடிவுக்கும் வராங்க. இதனால ஹீரோவும் ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போய் அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஒன்னொன்னும் பார்த்து செலக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு தேவையான ட்ரெஸ் கிளிப்புன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் செம சந்தோஷமா இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா ராஜா ஏதோ எழுதிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இருக்கல, அப்போ ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இது சும்மா சளி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா என்னடா நம்ம பையன் வாய்ஸ் கேட்குதுன்னு திரும்பி பார்த்தா பிரின்ஸ் தான் தப்பிச்சு வந்து நின்றுட்டு இருக்கான். அவன் அரசரையே கொண்டாடுறான். ஹீரோயினும் பர்ச்சேசிங் எல்லாம் முடிச்சுட்டு எங்கே போகலான்னு கிளம்பும் போது திடீர்னு பார்த்தா பிரின்ஸ் வந்து நிற்கிறாரு. ஹீரோயினுக்கெல்லாம் செம பதட்டம் ஆயிடுது. ஹீரோவை பார்த்து முறைச்சிக்கிட்டே என்னோட ஆளை கூப்பிட்டுட்டு நீ எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.